ஏய் நீ தாண்டி வர சொன்ன என்னையும் அம்மாவும் இன்னைக்கு. அச்சச்சோ மறந்தே போயிட்டேன். அச்சச்சோ மறந்தே போயிட்டேனா? ஐயோ ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் இன்னைக்கு வாங்க. ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேதா? உண்மையிலே ஃப்ரெண்டு மாதிரி. உண்மையிலே ஃப்ரெண்டு ஏமா நீங்கள் வேற. ஐயே வர்றாளா பின்னாடி? கிளம்பிட்டியா என்ன? நான் கிளம்பிட்டேன். இங்க அத்தை வீட்ல தான் லட்சுமாங்குடியில இருக்கேன். நீ வந்துட்டு கால் பண்ணுங்க. லட்சுமாங்குடியில இருக்கியா? பொண்ணுமா? பொண்ணா? ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு அவ்வளோதான். ஃப்ரெண்டா? நம்பணுமா? சரி உட்காருங்க, நம்ப தான் ஆகணும், வேற என்ன? அதான் உண்மையிலே என்ன அழைச்சிட்டு போறேன். இதோ நிற்கிறாளே. இதோ இருக்குறா ஆளு. எப்படி செம்மையா இருக்கா? ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏடா காலையிலே எழுந்திரிச்சு வந்துட்டியடா அப்படின்ட்டிங்கன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இது என்னடா வீடியோ அப்படின்ட்டிங்கன்னா, நானும் எங்கள் அம்மாவும் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்போம். கேர்ள் ஃப்ரெண்டாக நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். இங்கேருந்து லட்சுமாங்குடி போயிட்டு அவளை பார்க்க போயிருந்தோம். செம்ம அட்ராசிட்டியாக இருந்துச்சு, ஃபுல் ஃபன் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா புரியும். அவளோட ஸ்கூட்டி வேறு புது ஸ்கூட்டி தாங்க, ஏங்க அது வேறு மக்கார் பண்ணி அதை டோ பண்ணி அழைச்சிட்டு எடுத்துகிட்டு போய் போதும் ஆகிட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். என்னடா ஹாஸ்பிட்டலில் இருப்பேன்னு பயமுறுத்தாதடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயப்படுற மாட்டாலாம் ஒன்றும் இல்லை, சின்ன செக்கப் தான். ஏதுன்றதெல்லாம் நாளைக்கு ஒரு வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நாளைக்கு வர வீடியோ பாருங்கள். ஏன்னா வீடியோ எடுக்கிறேன்னா என்னன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் போகிறது. சப்போஸ் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக போடுவேன், நீங்கள் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. சரி நசன் பேச விரும்பல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் இப்போ எங்கடா கிளம்பி நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்டு தாங்க, நீங்கள் வேறு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவளை பார்க்கறது தான் கிளம்பிட்டேன். பைத்தியம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. நானும் என்ன ஹைலைட்லாம் நான் மட்டும் சொல்ல, எங்கள் அம்மா வர்றாங்க அன்றைக்கி. சரி ஃபோன் பண்ணி வைப்போம், பைத்தியம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல. ஹலோ ஹலோ, என்ன பண்ணுற? வீட்டில் தான் இருக்கியா? கிளம்பிட்டியா? எங்க கிளம்பணும்? ஏய் லூசு, எங்கே கிளம்பணுமா? ஆமா எங்க? ஏய் நீ தாண்டி வர சொன்ன என்னையும் அம்மாவும் இன்னைக்கு. அச்சச்சோ மறந்தே போயிட்டேன். அச்சச்சோ மறந்தே போயிட்டேனா? என்னத்தை மறந்த? ஐயோ நான் உங்களே மறந்துட்டேன். என்னையே மறந்துட்டியா? தயவு செய்து வச்சுட்டு வேண்டி ஃபோனை வையன், கடுப்பாகுது எனக்கு. ஃபோனை வையன். சும்மா பண்ண வச்சுறாங்க. என்ன சும்மா பண்ண வைக்கிறாங்க? பைத்தியம். கிளம்பிட்டியா என்ன? நான் கிளம்பிட்டேன். இங்க அத்தை வீட்ல தான் லட்சுமாங்குடியில இருக்கேன். நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க. லட்சுமாங்குடியில இருக்கியா? ஆமா அத்தை வீட்ல இருக்கேன், நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க. அப்ப நீ திருத்திரம்பட்டில இல்லையா? இல்ல இங்க அத்தை வீட்டுக்கு வந்தேன். எப்படி உங்க அத்தை வீட்டுக்குலாம் நான் வர்றது? வாங்க, நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க, நான் வரேன், ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன். ஸ்கூட்டி எடுத்து வரியா? அப்ப வீட்டுக்கு கூப்பிடல நீ? இல்ல வெளில போ. வெளில போமா? அம்மா வந்திருக்காங்க. அம்மா கூட தான். ஓ சரி 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 வை, நான் அந்த வந்து கிளம்பிட்டு அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. சரி வை. ஐயே சே பேட்ரி உட்காந்துட்டுங்க திடீர்னு. இது ஒரு ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு பேட்டரியை மாற்றி தொலையணும். ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும். அந்த பைத்தியத்திட்ட இப்போ தான் ஃபோன் பேசினேன். ஏதோ லட்சுமாங்குடியில் அவங்க அத்தை வீட்டில் இருக்கலாம், போயிட்டு அவளை பார்க்கறதுக்கு தான் போகிறோம் நானும் அம்மாவும். அம்மா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி அதான் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்றைக்கி போகிறதாவே பிளான் இல்லை. லட்சுமாங்குடி போயிட்டு வரேன், அம்மாவையும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு. லீவு ஃப்ரீயாக இருப்பா, அதனால தான் வர சொன்னான். அம்மாவை பார்க்கணும், அம்மாவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் தான் கிளம்புனோம். சரி மேம், சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் பின்ன ஆள் வச்சுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதோட என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழா வேறு, மல்குங்குள் திருவிழா இன்றைக்கி. செம்ம அட்ராசிட்டியாக இருக்கும். ஆனால் இந்த பைத்தியம் வேறு கூப்பிடுது. எப்படியா இருந்தாலும் போயிட்டு வரத்துக்கு இருட்டாயிடும். அதனால தான் திருவிழாவை வேறு மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் வைக்கிறாங்க. அதுவும் செம்ம ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக போயிட்டுருக்கும்.
என்னங்க வீட்டுக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் அம்மா வேறு கிளம்பிட்டாங்களான்னு தெரில. வாங்கம்மா சீக்கிரம். எங்கே ஃபோன் பண்ணி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட பேசினா ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தான் அங்கே அதை பார்க்க கிளம்ப சொன்னேன். எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கு. என்னென்ன பேச விட மாட்டீங்க. அதை பார்க்கறது தான் போகிறோம். அதான் ஃப்ரெண்டா. எந்த ஃப்ரெண்டு? நான் சொன்னேன்னே பார்க்க போகிறோம் பொண்ணு. ஃப்ரெண்டா பொம்பளை ஃப்ரெண்டா? பொம்பளை ஃப்ரெண்டு. பொண்ணுமா? பொண்ணா? ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு அவ்வளோதான். ஃப்ரெண்டா? நம்பணுமா? சரி உட்காருங்க. நம்ப தான் ஆகணும். வேற என்ன? அதான் உண்மையிலே என்ன அழைச்சிட்டு போகிறேன். உங்களை பார்க்கணும்னு சொன்னிச்சு. தெரில, எனக்கு எப்படி தெரியும். சரி உட்காருங்க. வாங்க, டக்குன்னு டைம் ஆகிட்டு எனக்கு. வச்சு செய்ய போறியா என்னன்னு தெரியல. போ ஃப்ரெண்டு தாம்மா. வாங்கம்மா. ஆதிச்சப்புறம் வந்துட்டோம். ஐயோ கலப்பாலெல்லாம் பெட்ரோல் போடுறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. நல்லா பெரிய. ஐயோ எவ்வளோத்து போட? 1000 ரூபாய்க்கு போட்டுட்டா 1500. எவ்வளோத்துக்கு டைமா? 200 ரூபாய்க்கு. அம்மா நேற்றே பெட்ரோல் சுத்தர 200 ரூபாய்க்கெலாம் போயிட்டு வாய்ப்பே இல்லை. 100 ரூபாய்க்கு போட்டுக்காமே. என்ன சரணே, என்ன செல்லா? நான் 200ண்ணா. அவ்வளோதான் சின்னாம. பிடிச்சிட்டு உட்காருங்கம்மா. ஃபோனை பார்க்காதீங்கம்மா. அதோட கப்பாலம் பொழந்துக்கும். இது நேற்று அங்கே போகிறதுக்கு 200 ரூபாய்க்கு போட்டேன். அது உங்களுக்கு தெரில? நேற்று 200 ரூபாய்க்கு தானே போட்டேன் அங்கே போகிறதுக்கு. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஏப்பா எங்கள் அம்மா. இதே ஸ்ட்ரைட் ரோடுங்க. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஒரு 20-30 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன். லட்சுமாகுடி. இந்த பைத்தியம் திருத்திரம்பள்ளியில் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நானும் ஃப்ரீயாக விட்டேன். 4:30க்கெலாம் வரணுன்னுது. மணி இங்கே 3:40 ஆகிட்டு. எப்போ இந்த ரோடு வேறு சைடில் நோண்டி போட்டு ஒழுங்காகவே மண் இல்லாமல் வலிக்கி விடுதுங்க. அதான் இது ஸ்ட்ரைட்டாக போனால் கூத்தாநல்லூருக்கு அப்புறம் லட்சுமாகுடின்னு நினைக்கிறேன். பைத்தியம் அவங்க அத்தை வீட்டில் இருக்குதான். வரேன்னு சொன்னது. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரேன், வெளில போயிட்டு வருவோம் அப்படின்னுச்சு. பைத்தியம் அது வீடியோவில் காட்டவும் விட மாட்டேதுங்க. அதாங்க எனக்கு இரிட்டேட் ஆகுது. வீடியோவில் காட்டாதீங்க அப்படின்றது. ஆனால் அவங்க அம்மா நைட்டு சொன்னாங்க. நைட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அவங்களே சொன்னாங்க, ஏன் தம்பி நைட்டு வீடியோவில் காட்டலையா பாப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மாவே எதுவும் சொல்லலை. இந்த பைத்தியம் வெக்கப்படுதுங்க. நான் இன்றைக்கி எப்படியாச்சும் இன்றைக்கி காமிச்சு விட்ருவோம் வீடியோவில். என்னங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. பைத்தியத்தை எப்படியாச்சும் காமிச்சு விட்ருவேன். வாய் எப்பா ஏமாத்துறாலாம் என்னைய பைத்தியம். சரி ஃபேமே லவ் யூ லாட். அதே மட்டும் என்னமோ சொல்லணும்னு நினச்சேங்க, மறந்துவிட்டாங்க. நினைவு கொஞ்சம் தூரம். இது மட்டும் தான் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது உங்கள்கிட்ட சொல்ல வருவேன், டக்குன்னு மறந்துவிடும். கொஞ்சம் நேரத்துக்கு போன ஞாபகம் வந்தால் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வேறு புலம்பிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. யாரா அந்த பொண்ணு தெரியாமல் பொண்ணுன்னு சொல்லிவிட்டேன். எங்கள் அம்மா கேட்டேன், பொண்ணுன்னோன்னே எக்ஸ் இருக்கால, என்னோடய எக்ஸு, அவளை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அவெல்லாம் இல்லை, அதான் சாப்டர் க்ளோஸ். இது ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வேறு தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் கீழே கமெண்ட் பார்த்தேன், ப்ரோ லவ்வரா ப்ரோ. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஃப்யூச்சர் இது இப்போ ஃப்ரெண்டே ஆனால் ஃப்யூச்சரில் எப்படியா இருந்தாலும் லவ் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்படிலாம் இல்லை ப்ரோ, எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு. மேபி ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட மறைக்க மாட்டேன். நான் எதுக்குங்க உங்கள்கிட்ட மறைக்க போகிறேன்? நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன், எதாக இருந்தாலும் ஓப்பனாக. எப்போ இங்கே பாருங்க, ரோடு சைடில் ஏதோ பைப்பு பதிக்கிறதுக்கு எதுக்கோ போட்டிருக்காங்க பிறகு. அது அவங்க இப்போ பண்ணி முடித்தோன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரோடை க்ளீன் பண்ணி வைக்கலாம்ல. ரோடு அப்படியே இருக்காரு, அதனால் வலிக்கி விடுது. அப்பா ஒரு வழியாக கூத்தாநல்லூர் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ திட்டிகிட்டே வர்றாங்க, எவ்வளோ தூரத்தில் என்னை அழைச்சிட்டு வருவோம், பின்னாடி உட்காரே முடியலடா அப்படின்னு சொல்லி. இன்னும் இருக்குது இது கூத்தாநல்லூர், அடுத்து லட்சுமாகுடி. லட்சுமாகுடி கூத்தாநல்லூர் கிட்ட தான் இருக்கும், அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவளுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த வர்றேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டாளா என்னன்னு கூட தெரில. வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அநேகமாக வந்திருப்பான். எங்கே போகிறா?
எப்போ எலே ராஜா ராஜன் குறுக்கால வந்து காவத்தை வாங்கி விட்டுறாதரா, காவை வாங்கி விட்டுறாதரா. செம்ம கூட்டமாக இருக்குங்க. ஒரு யாரையுமே காணும், வெறிச்சோடி கிடக்கு கூத்தானூர். எதுவும் சடவுன் கிட்டோம்னா கடையெல்லாம் பூட்டி கிடக்கு, எல்லா கடையும் பூட்டி கிடக்கு. இங்கே இருங்க, நேரம்லாம் இங்கே எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் தெரியுமா? சரியான கூட்டமாக இருக்கும். இங்கிட்ட பாஞ்சிக்கிட்டே இருக்கும் பைக்கு, புல்லட்லாம் விட்டுன்னு. அம்மா ஜாலியாக உட்காந்துருக்கீங்க பின்னாடி. ஏன் உயிரை கையில் பிடிச்சிருக்கீங்க? இந்த அவ்வளோதான் வந்துட்டோம், அவ்வளோதான் இந்த வந்துட்டோம். இன்னுங்க நான் லட்சுமணிகிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக லட்சுமணி வந்துட்டாங்க. இங்கே தாங்க ஏதோ ஒரு டீ ஸ்டால்கிட்ட நிற்கிறேன்னா. எங்கே நிற்கிறேன்? அம்மா இங்கே தாம்மா நிற்கிறேன்னா. எங்கே நிற்கிறான்னு தெரியலையே. இதானா லட்சுமணி? பாவம்மா, உங்களை பார்க்கணுன்னு ஒரு பொண்ணு ஒரு ஆள் சொல்லுதுன்னு வச்சு, அதனால வர முடியலை. அதனால தான். எங்கே நிற்கிறான்னு தெரியலையே. ஐயோ இங்கே தான் நிற்கிது. இன்னுங்க அங்கிட்டு வர சொல்கிறா. எங்கம்மா இருக்கு அந்த இடம்? வர்றாளா பின்னாடி? அது சும்மாம்மா, ஏமா நீங்கள் வேற தெரியல. பைத்தியத்துக்கு வண்டி ஓட்ட தெரியாதுமா. எப்படி செம்மையா இருக்கா? லூசாமா நீங்க? உண்மையிலே ஃப்ரெண்டுமா அது? உண்மையிலே ஃப்ரெண்டுமா? ஏமா நீங்க வேற? சரி வாங்க, அது வீடியோவில் காட்டானான்னு சொல்லுது. போயிட்டு வரோம். நிக்கட். A few moments later. பைத்தியத்தை என்னங்க இங்கே இந்த இருக்குது வளைவு. இங்கேருந்து இவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்காளா? நின்னுங்கம்மா வர்றேன். ஃபோன் பண்ணி வைப்போம். ஐயோ ஃபோன் பண்ணியிருக்கா, சைலண்டில் கிடந்திருக்கு ஃபோனு. ஹலோ என்னடி இங்கேருந்து இவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்கியா? ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுதா? அட பைத்தியமே, என்னடி வண்டி வச்சிருக்கீங்க? ஐயோ சரி வைய வரேன். ஹலோ வீடியோவில் காட்டாதீங்களா? ஏன் என்ன லூசா நீ? ஏன்னா வீடியோ எடுத்துட்டேன். என்ன உங்க அம்மாவே நைட்டு போட சொன்னாங்க, நீ என்ன இப்படி பண்ற? லேட்டானா எப்ப? சரி நின்று வரேன். எங்கே கரெக்டாக எங்கே டீ கடைக்கிட்டே நிற்கிறியா? செல்ஃப் எடுக்குதா? நான் சுத்தர ஸ்டார்ட் ஆக மாட்டுதா? அட பைத்தியமே, நின்று வரேன். வை வரேன். இன்னும் ஐயோ அம்மா இன்னுங்கம்மா இங்கே வந்து போயிட்டு வந்துடுறேன். எங்கள் அம்மா வேற அழைச்சிட்டு வந்து நிற்க விட்டு. ஐயோ சரி ஃபேமே, நான் அவளை காட்டக்கூடாதுன்றா வீடியோவில். நான் இன்னும் கண்டினியூ, நான் கொஞ்சம் அவளை பார்த்து வந்து கண்டினியூ பண்ணுறேன் சரியா? அவளை வீடியோவில் காட்ட வேணான்றா. இங்கே நிற்கிறாளே பைத்தியங்க. 6.5 hours later. பாருங்க, நான் சொல்லிட்டு வந்தேனே வரப்ப கோயில் திருவிழா நடக்குன்னு, அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவருக்கு. நான் நினச்சா போயிட்டு கரெக்டாக வர்றேன், கரெக்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே இந்த கோயிலேருந்து. செம்ம குரூப் சம்ஸாக இருக்குது. எப்படா போய் டான்ஸ் ஆடுவோட்டு இருக்கு காவடியில். காவடியை காமிக்க முடியல, ஏன்னா பாட்டு ஃபுல்லாக இப்போ சுற்றி என்ன போ வரேன். அதான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்ப வேண்டியதான். அவள்கிட்ட கேட்கணும் எதுக்கும், ஏன்னா கேட்காம போனோம்னா அவ்வளோதான், எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சு விடும். அவ்வளோதான். அதோட வேற போயிட்டாளா என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா எப்படிமா இருந்துச்சு சாரி? எங்கள் அம்மா வேறு சாரி வேறு எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு. ஆஹா வந்துட்டோம். இன்னும் ஃபோன் பண்ணி பார்த்துருவோம் அவளுக்கு. கொள்கிறேன் வண்டியை கழுவு பார்த்தீங்களாண்ணே. கிளம்பி நிற்கிறியா? காவடிக்கு தான் போறியா? எங்கே போனீங்க? அங்கே போனீங்களா?
ஜாலியாக இந்த டான்ஸ் எல்லாம் போடுவேன் இன்னைக்கு. ஹலோ 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 வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன்டி. அதுக்குள்ளே போயிட்டீங்களா? ஆமாம் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன். உனக்கு எதுக்கு சாரி எல்லாம் யார் எடுக்க சொன்னா உனக்கு? பரவாயில்ல இருக்கட்டும், அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுக்காம வேற யாரும் எடுத்து. அப்பா பாசமா. சரி எங்கே இருக்க நீ இப்போ? நான் அத்தை வீட்டில் தான் இருக்கேன். அத்தை வீட்டில் இருக்கியா? சீக்கிரம் வீட்டுக்கு போ, அங்கெல்லாம் இருக்காத, கிளம்பு. கிளம்புறேன். எப்போ கிளம்புறா? கிளம்புறேன். சரி சீக்கிரம் கிளம்பு. ஹலோ சொல்லுங்க. இது இப்போ ஊரில் காவடி போயிட்டு வரட்டா திருவிழா? வேணாம், அங்கெல்லாம் போக வேணாம். போயிட்டு வரேன்டி. வேணாம் போகாது. அமைதியாக இருப்பேன். டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஆசரி ரொம்ப வருஷத்தில் ஒரு நாள் தாண்டி வைக்கிறாங்க. போ வேணான்னு சொன்னேன். எனக்காக என்ன? நான் போயிட்டேன்னா வீடியோ கால் வேணா பண்ணுறேன். சரி போங்க, அங்க போய் எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ணாம. நான் என்ன பிரச்சனை பண்ண போகிறேன்? பொண்ணுங்களை போய் அங்க போய் பார்த்துட்டு நிக்காம கண்ணை கட்டிக்கிறேன். சரி வைக்கிறேன். பார்த்து நீ போயிட்டு கால் பண்ணு. லூஸு போகிறதே பொண்ணுங்களை பக்கம் தான். சரி ஃபேமிலி லவ் யூ லாட். நான் போய்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு நான் கிளம்புறேன். வா போமா என்ன?